பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் அவனுடைய கிருபையினாலே பிழைக்கின்றோம், அவருக்காக நாம் வாழ்கின்றோம், அவருக்காக நாம் ஊழியம் செய்கின்றோம். ஒவ்வொரு நாளும் இப்படியாக இந்த செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம். பிரியத்துக்குரியவர்களே, நாம் நம்முடைய ஊழியத்தின் சார்பாக ஆசிரியர் தேவனுடைய மாளிகைக்குள்ளாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நாம் ஆரம்பித்து நடத்தி வருவதை அறிவீர்கள். அதில் ஏராளமான முதியோர்கள் தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்காக தினந்தோறும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் வந்து அவர்களை ஜெபத்திலே நடத்துகிறார்கள். பிரியத்துக்குரியவர்களே, அவர்களுக்கு ஜெபம் எனப்பட்ட காரியம் முக்கியமானது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அந்த தரிசனத்தோடு அதை ஆரம்பித்திருக்கிறோம். அதை போலவே பிரியத்துக்குரியவர்களே, அங்கு இருப்பவர்களுக்கு தினந்தோறும் விதவிதமான உணவுகளை நாம் வழங்கி அவர்களை நாம் தைரியப்படுத்தி வருகிறோம். வள்ளியூர் ஜோதி மெடிக்கல்ஸ் ஐயா தர்மசிங் ஐயா அவர்கள் இப்பொழுது நம் மத்தியில் இல்லை. 2 வருடத்திற்கு முன்பு அவர்கள் மறுமைக்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள். அவர்கள் பல வருடமாக நம்முடைய ஊழியத்தை அதிகமாக நேசித்தவர்கள். நம்முடைய மொத்த குடும்பமும் நம்முடைய ஊழியத்தில் இருக்கிறது. அவர்களின் நினைவு நாளிலே அவருடைய பிள்ளைகள் அவர் சார்பாக மிக சிறப்பான விருந்தை முதியோரிடத்தில் இருப்பவர்களுக்கு அளித்திருக்கிறார்கள். கர்த்தர் அவருடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களை எடுத்துக்கொண்டு பாளையத்திருக்கிற உன் சகோதரத்திலே ஓட்டமாய் போய் இந்த 10 பாலாடை கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாக இருக்கிறார்களா என்று விசாரித்து அவரிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். இந்த இடத்துல நாம் வாசிக்கிற பொழுது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையில எவ்வளவு நல்ல உறவு இருக்கிறது பார்த்தீர்களா? அந்த தகப்பன் அந்த பிள்ளையை தாவீதை அதிகமாக கணக்கிலே வைக்கவில்லை, பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் அந்த உறவு நலமானதாக இருக்கிறது. ஆடு மேய்த்து கொண்டிருக்க தன் கடைக்குட்டி பிள்ளையை அழைத்து நீ யுத்த களத்துக்கு போ என்று சொல்லுகிற பொழுது அந்த பிள்ளை உடனடியாக அதற்கு கீழ்ப்படிந்து அந்த யுத்த களத்துக்கு அப்பா கொடுத்து விட்ட பண்டங்களை எடுத்துக்கொண்டு தன் அண்ணன்மார்களை பார்ப்பதற்காக அவர் ஓட்டமாக ஓடி போனார். அப்பாவுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தார் என்று நான் காண்கிறோம். அனைத்து ஆசீர்வாதங்களையுமே கீழ்ப்படிதலில் தான் ஆரம்பிக்கின்றது. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார், ஆசீர்வதிக்கின்றார், உயர்த்துகின்றார். ஊழியத்திலும் ஆண்டவர் உயர்த்துகின்றார். ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள், இன்னைக்கு இந்த காலேஜில் படிக்கிற பசங்கள்லாம் ஆசிரியர்கள் படுத்துகிற பாடு பாவமாக இருக்கும்.
ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிதல் என்பது இப்பொழுது மறைந்து போய் ஆசிரியர்களை பரியாசம் செய்தல், எதிர்த்து பேசுதல், கெட்ட வார்த்தை பேசுதல், அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்லை, அப்படிலாம் இல்லவே இல்லை. நாம் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிதல் நம்மை உயர்ந்த அடைக்கடத்தில் கொண்டு போய் வைக்கும்படியாக ஆண்டவர் செய்வார். சபையில் இருக்கிற பொழுது, ஊழியத்தில் இருக்கிற பொழுது ஊழியக்காரர்களுக்கும் பாஸ்டருக்கும் நாம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். நமது வீட்டில் வயதான பெற்றோர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இந்த கீழ்ப்படிதல் தான் நம்மை ராஜாக்களுக்கு முன்பதாக கொண்டு போய் விடும் என்பதை மறந்து போகவே கூடாது. உங்களுக்கு தலைமையாக ஆண்டவர் யாரை தந்திருக்கிறாரோ, உங்களுக்கு தகப்பனாக தாயாக ஆண்டவர் யாரை தந்திருக்கிறாரோ, இல்லாவிட்டால் உங்களுக்கு முதலாளியாக ஆண்டவர் யாரை தந்திருக்கிறாரோ, அதிகாரியாக யாரை தந்திருக்கிறாரோ அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிதல் தான் முதல் படி. அதில் எதுதான் மேலே போக முடியும். கீழ்ப்படிதல் கசப்பாக இருக்க வேண்டாம். இவன் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு நினைக்க வேண்டாம். ஏன் தலையெழுத்து இருந்தால் சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டியிருக்குன்னு சொல்லி முறுமுறுக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களில் அடங்கியிருங்கள். உன் ஆட்சியார் இடத்துல போய் நீ அடங்கியிரு என்று சொல்லி ஆபிரகாமை விட்டு சாராளை விட்டு ஓட்டம் பிடித்த அந்த ஆகாருக்கு அடிமை பண்ணிருக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது போல, பிடிக்காவிட்டாலும் நாம் அந்த இடங்களிலே அமைதியாக இருந்து கீழ்ப்படிந்து நாம் ஆள வேண்டும். கம்பெனியில் வேலை பார்க்கும் பொழுது கஷ்டமாக இருக்கலாம், இன்றைக்கி ரொம்ப கொடுமைப்படுத்தலாம். இருப்பினும் கூட ஆண்டவர் அழைத்திருக்கிறபடியினாலே அவர் எவ்வளோ காலம் வைத்திருக்கிறாரோ அவ்வளோ காலம் அந்த இடத்துல நாம் கீழ்ப்படிந்து வாழுவோம். திருமணமாகி வாழ போன வீட்டில் கஷ்டப்படுத்தினாலும் கூட அங்கும் கூட நாம் கீழ்ப்படிந்து முடிந்தளவு கீழ்ப்படிந்து முடிந்தளவு நாம் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வோம் என்றால், அவர் சொல்வதை செய்வோம் என்றால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். பிரியத்துக்குரியவர்களே, இதுதான் கர்த்தரை அழைத்திருப்பது. தேவனுடைய பிள்ளையுடைய அடையாளம் என்பது கீழ்ப்படிதலாக இருக்கும். இரண்டாவதாக இங்கு தகப்பனுடைய ஞானத்தை பார்க்கிறோம். ஈசா எனப்பட்ட தாவீது அவருடைய தகப்பன் மிகவும் ஞானமாக புத்தியாக நடந்து கொள்ளுகிறார். அவர் அங்கே என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, ஒரு மரக்கால் வறுத்த பயிர். நிறைய ஒரு பானை நிறையா இருந்திருக்கும். இதை எடுத்து அண்ணன்மார்ட்ட கொடு. 3 பேர் அண்ணன்மார் அங்கே வேலை பார்க்குறாங்க மிலிட்ரியில். அடுத்தாப்புல 10 அப்பங்களை எடுத்துக்கொண்டு உன்னுடைய அண்ணன்மார்கள்ட்ட போய் நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதுதாப்புல அந்த 10 பாலாடை கட்டில் எடுத்துக்கொண்டு 1000 பேருக்கு அதிபதியாக இருப்போண்டு கொடு. ஏன்னா அவங்க கீழே தான் அந்த 1000க்கு அதிபதி கீழே தான் அந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க. ஸோ அந்த ஆளுடைய தயவு இல்லாமல் உள்ளே போக முடியாது. அதனால் அவருக்கு 10 பாலாடை கட்டி, அண்ணன்மார்களுக்கு 10 அப்பங்களும் ஒரு செவரக்கால் வறுத்த பயிரையும் கொடு. அப்படின்னா ரொம்ப ஒன்றும் பிரம்மாண்டமாக இருக்காதுங்க, கொஞ்சம் தான் இருக்கும். 3 அண்ணன்மார்கள் மில்கில் இருந்தாங்கன்னா எப்படி சாப்பிடுவாங்க? அவங்களுக்கு 10 அப்பந்தான். அதே மாதிரி ஒரு மரக்கால் வறுத்த பயிர் தான் கொடுக்கணும். ஞானமாக அவர் நடந்து கொள்கிறார். எக்கச்சக்கமாக வீட்டில் காசு இருக்குது, ஆனாலும் கூட அது கணக்கு பண்ணி தான் அவர் செலவழிக்கிறார். இதுதான் பெரியவங்களுடைய அடையாளம். எனது வீட்டில் நாங்கள் வரும்பொழுது அம்மா அந்த அட்டை எடுத்து வீசி கொண்டிருப்பார்கள், பேப்பர் எடுத்து வீசிகிட்டு இருப்பாங்க. கரண்ட்டில் போடுக்குமா, ஃபேனை போடலையா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா கரண்ட்டு இருக்கும், அம்மா ஃபேனை போட்டிருக்க மாட்டாங்க. பிள்ளைகளாகி நாங்கள் வந்தவுடனே அவ்வளோ ஃபேனையும் போட்டுரும், அவ்வளோ ஃபேனும் ஓடிட்டுருக்கும். ஆனால் அம்மா ஏன் இப்படி போடுறீங்க, ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க, இப்படி பண்ணாதீங்க. அவங்க அந்த பணத்தை மிச்சம் பிடிக்கணும்னு பார்ப்பாங்க. பிள்ளைகளாகி நாங்களும் அதை எவ்வளோ அசாதாரணமாக எடுத்துக்கணும். அதெல்லாம் சாதாரணம் ஒன்றுமே இல்லை. ஃபேனை எடுத்து போடுவோம். பெரியவர்களுடைய ஞானம் இங்கு விளங்குகிறது, தகப்பன் தாயுடைய ஞானம் விளங்குகிறது, இங்கே ஈசாயுடைய ஞானம் விளங்குறது. பிள்ளைகள்லாம் சாப்பிட ஆசைப்படுவாங்க, அதனால் போய் கொடு, அப்பா அவங்கள நினைவாக இருக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியட்டும், அதனால் போய் கொடு. அட் த சேம் டைம் ரொம்ப கொடுக்காத, போதும், நான் சொல்கிறத கொடுத்தா போதும். பிள்ளைகளிடத்திலே ஒரு நல்ல உறவை தகப்பன் இங்கு வைத்துக் கொள்கிறார். நாமளும் கூட திருமணமாகி போன பிள்ளைகளுக்கும் கூட நம்முடைய நினைவை அவர்களுக்கு காண்பிக்கும்படிக்கு அவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும், பண்டங்களை கொடுக்க வேண்டும், இதுபோல் காரியங்களை செய்ய வேண்டும். அப்போ தான் அப்பா நம்மகிட்ட இன்னும் பாசமாக இருக்காங்க, அம்மா இன்னும் பாசமாக இருக்காங்கன்னு சொல்லி தெரியும். ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தா கூட இன்னும் என்னை மறக்காமல் இருக்காங்களேன்னு சொல்லி அந்த பிள்ளைங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் தேவையில்லாத அளவுக்கு அவர்கள் கையில் பணத்தை கொடுத்து அவர்கள் சீரழிந்து போவதற்கும் நான் காரணமாக அமைந்து விடக்கூடாது. தகப்பனுடைய ஞானம், வயதானவருடைய ஞானம், புத்தி எப்பொழுதுமே அது மிகவும் அது ஆழமானதாக இருக்கும். அதை இங்கு நான் ஈசாயுடைய வாழ்க்கையில் நான் காண்கிறோம் என்று சொல்லி புரிந்து கொள்கிறோம். ரொம்ப சந்தோஷம். இதை நீ போய் கொடுத்துட்டு அடையாளத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்போ அடையாளத்தை வாங்கிட்டு வரணும். பிள்ளை அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு வேறு எங்கேயாவது போயிட்டான்னா அந்த பிள்ளையை எப்படி வளர்க்காரு பார்த்தீங்களா? போய் அடையாளத்தை வாங்கிட்டு வா. இப்படி சொன்னால் மகனுக்கு வருத்தமாக இருக்குமா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. கொடுத்துட்டு அடையாளத்தை வாங்கிட்டு வா.
பிள்ளை எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வளர்க்குறாரு தகப்பன். அதனால தான் அவர் வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசியே வந்தார். வந்து பிள்ளைகள் லைனில் விட்டு உன் மகனில் ஒருத்தன் தான் ராஜான்னு சொன்னார். காரணம் அப்போ அப்படி வளர்க்குறாங்க. அடையாளத்தை வாங்கிட்டு வா. பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லும் பொழுது மிச்சத்தை வாங்கிட்டு வா. நான் சொன்னேன்னு சொல்லு. பிள்ளைகளுக்கு நாம் கட்டளைகளை கொடுக்கிற பொழுது, அவர்களை வளர்க்கிற பொழுது, அவர்களை வேலைக்கு ஏவி அதை போய் செய், இதை போய் வாங்கிட்டு வா, மிச்சம் வாங்கிட்டு வா, இதை போய் நீ கொடுத்துட்டு வா. பிள்ளைகளை வேலைக்கு ஏவ வேணும். பிள்ளைகளை வீட்டிலே வச்சு அழகு பார்க்கக்கூடாது, எங்கேயும் வெளியே போகன்னு சொல்லக்கூடாது. அதை போய் செய், இதை போய் செய். இங்கே தகப்பன் அங்கே அனுப்புகிறார். நீ போயிட்டு அண்ணன்மாரை பார்த்துட்டு வா, இதை கொடு, அதை கொடு. இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளை அப்படி நீங்கள் அனுப்புகிறீங்களா? அங்கே இதை போய் செய், அதை போய் செய். பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கணுங்க, பிள்ளைகளை பழக்குவிக்கணும். எத்தனை கடைகளிலே அந்த பிள்ளைகள் அப்பாவை போல் அம்மாவை போல் அந்த கடைகளில் நின்று சின்ன வயதிலே நின்று பொட்டலம் போட்டு கொடுத்து ஜாமான்களை எடுத்து வைத்து கஸ்டமர்ஸ்ட்டை பேசி இரவு கடையை பூட்டி காலையில் கடையை திறந்து பெருக்கி எடுத்து தண்ணீர் தொளித்து இருப்பதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். பிள்ளைகளை பழக்குவிக்கிறாங்க. இதுதான் சரியானபடிக்கு பழக்குவிக்கணும். குருவி அந்த தாய் பறவை தன்னுடைய பிள்ளைகளை பழக்குகிறது போல நாமும் பிள்ளைகளை பழக்க வேண்டும். அவர்களை வாழ பழக்க வேண்டும். 4 பேர்கிட்ட பழகு, 4 பேரை பார்த்துட்டு வா, வீட்டுக்குள்ளே இருக்காத, இந்த வேலையை செய், அந்த வேலையை செய். அது அவர்களுக்கு ஆரம்பத்தில் கடினமாக இருக்கலாம், கசப்பாக இருக்கலாம். ஆனால் அப்படி செய்ய 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 அவர்களே அதில் ஒரு ஆர்வமாக இருப்பாங்க. அதுக்கு பிறகு வாழ்க்கையில் அவங்க வளர்ந்து ஒரு ஆளான பிறகு உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் அவங்க பிழைச்சி விடுவாங்க. பிள்ளைகளை வேலை செய்ய வச்சு பழக்குங்க. பொட்ட பிள்ளைகளை சமைச்சிட்டு வா, இந்த காஃபியை நீ போட்டு வா, வீடை பெருக்கிட்டு வா, அந்த வேலையை செய்யுமா, இந்த வேலையை செய். அவர்களுக்கு முதல்ல அது கஷ்டமாக இருந்தாலும் அம்மா வேலையை செய்ய சொல்லுவாங்கன்னு மைண்டு செட் ஆயிரும். அதுக்கு பிறகு அவங்க வேலை செஞ்சு பழகிட்டாங்கன்னா திருமணத்துக்கு பிறகு எவ்வளோ பெரிய சவால்கள் வந்தாலும் அதை அவர்கள் எதிர்கொள்கிற அளவிற்கு அவர்களுக்கு தேவையான புத்தியும் இருக்கும், பலனும் இருக்கும். வேலை செய்கிறவர்கள் எங்கே போனாலும் பிழைத்து கொள்வார்கள். வேலை செய்யாமல் சோம்பேறியாக இருக்கிறவங்க எங்கே போயும் பிழைக்க முடியாது. நாம் எப்பொழுதுமே வேலை செய்ய நாம் எப்பொழுதுமே ரெடியாக இருக்க வேண்டும். அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? அம்மா அப்பா சொல்கிற வேலையை நம்ம செஞ்சாதான் அதை ஆரம்பிக்கும். நிறைய பிள்ளைகள் வேலையை செய்கிறது கிடையாது, அம்மா அப்பா சொன்னாங்கன்னா கீழ்ப்பிடுறது கிடையாது, இப்படி ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்காக ஓடுறது கிடையாது, வேறு தேவையில்லாத காரியங்களுக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸு பின்னால் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அந்த பிள்ளைகள்லாம் முன்னேறது ரொம்ப கஷ்டம். அவங்கள அந்த செய்தியை கேட்க வேண்டும். போய் அடையாளத்தை வாங்கிட்டு வா, அப்படி வாங்கிட்டு வா. அதிகாலமே எந்திக்கிறார் தாவீது. அப்பா சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு இந்த ஆட்டுக்குட்டிகளை பொறுப்பில் விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் அவர் யுத்தகலத்துக்கு போகிறார், மிலிட்ரிக்கு போகிறார். ஆடுகளை தான் போகும்பொழுது அப்பா சொன்ன வேலைக்கு போகும்போது பத்திரமா விட்டுட்டு தான் போகிறாரு. ரோட்டில் விட்டுட்டு போகலாங்க. உங்கள் கையில் ஆண்டவருக்கு என்ன கொடுத்தாலும், மிருகங்களை கொடுத்துருந்தாலும், ஆட்டுக்குட்டிகளை கொடுத்துருந்தாலும், மாடுகளை நீங்கள் வளர்க்குறவராக இருந்தாலும், நாய்க்குட்டிகளை வளர்த்தாலும் 5 நாள் கழித்து நம்ம எங்கேயோ வெளியே போகிறீங்க, அவசரமாக போகிறீங்க, வீட்டில் நாய் இருக்குன்னா அதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு போகணும். ஒரு சிலர்லாம் அப்படி நாயை அப்படி விட்டுட்டு போனதுனால அப்படியே செத்தே போயிடுச்சு நிறைய நாய்கள்லாம். நம்ம வசம் இருக்கிறதுக்கு நம்ம தான் கார்டியன், நம்ம தான் ஜாமக்காரன், நம்ம தான் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அது வியாதிப்பட்ட நம்ம தான் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகணும். மிருகங்கள் மீதும் நம்ம அன்பு காண்பிக்க வேண்டும். தாவீது அந்த ஆட்டுக்குட்டிகள் மீது அன்பு காண்பித்து பொறுப்பாக கொடுத்து விட்டு போனார். தயவுசெய்து நாய்களை கள்ள தூக்கி வீசாதீங்க. ஆடி மாதத்தில் நாய்கள் கூட்டம் கூட்டமாக அலையும், செத்தம் போடும், எரிச்சல அந்த கள்ள தூக்கி வீசாதீங்க, தேவையில்லை. அது கடவுள் பார்த்து கொள்வார். நம்ம அப்படி கல் தூக்கி வீசுகிற சாபத்தை கொண்டு வந்து விடும். நம்ம வீட்டில் நிறைய நாய்கள்லாம் சாப்பாடு போடுவோம். இப்போ ரீசெண்டாக ஒரு நாய் ஒரு நாள் நைட்டு ஓடு என்னை பார்த்து அழுதுச்சு. பார்த்தா கழுத்தில் அப்படி பெரிய வெட்டு விழுந்து ரத்தமாக ஓடுது. என்னன்னு கேட்டால் விசாரிச்சா அந்த இறைச்சி கடையில் போயிட்டு இந்த நாய்கள் ஏதாவது கிடைக்குமா நிற்கும், பார்த்துப்பீங்க. அப்போ இது வருது, ஏதோ இறைச்சி எடுக்குன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரருக்கு அந்த அருவாளை வச்சு கழுத்துலையாக வெட்டியிருக்கார். அது ரத்தமாக வருது. இப்போ 4-5 நாள் ஆயிடுச்சு. இப்போவும் அந்த பொண்ணு ஆறவே மாட்டேங்குது. எனக்கு பார்த்தா கண்ணீராக வருகிறது. இல்லை, நாம் மிருகவதை செய்யக்கூடாது. யாரையுமே நம்ம மிருகங்களாக இருந்தாலும் அவைகளுக்கு நம்ம வேதனை கொடுக்கக்கூடாது. முடிந்தால் உணவு கொடுக்கணும். நம்ம பொறுப்பாக இருக்கிற நாய்களையோ மிருகங்களையோ கோழிகளையோ ஆடுகளையோ சரியானபடிக்கு வளர்க்கணும். அதுதான் தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அதுக்கு பிறகு அவர் பேட்டில் ஃபீல்ட் போகிறார். பேட்டில் ஃபீல்ட் போன உடனே சேர்வைக்காரன் வசம் எல்லாம் அந்த பொருட்கள்லாம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு நேராக பேட்டில் ஃபீல்டுக்குள்ளே வேகமாக ஓடுறார். அண்ணன்மாரை பார்க்குறதுக்கு ஓடுறாரு. இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் டூர் போனால் ஓடும் பார்த்திங்களா, குற்றாலத்துக்குள்ளே போகணுன்னு ஓடும் பார்க்குறதுக்கு, எக்ஸிபிஷனுக்குள்ளே வேகமாக ஓடும். அவங்க ஆர்வமாக இருப்பாங்க. ட்ரெயின் வந்துச்சுன்னா ஆகணுமாக போய் பார்ப்பாங்க. வயசானவங்க எல்லாம் ஆடி அடங்கி இருப்பாங்க. ஒரு விருப்பமும் அவங்களுக்கு இருக்காது.
இந்த தாவீது சின்ன பிள்ளையா இருக்காரு, ஓடி போய் சேர்வக்காரன் கொடுக்குறாரு, இந்த அண்ணன்மாரை பார்க்க ஓடுறாரு. மிலிட்டரியை பார்த்து அவருக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, அங்கே போகணுமா இங்கே போகணுமான்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறார். ஹவு அஜைல் டேவிட் வாஸ். அவர் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காரு பார்த்தீங்களா, நடந்து போகல, ஓடுறாரு, அங்கங்கே ஓடுறாரு, எல்லாத்தையும் ஆர்வமாக பார்க்குறாரு. இது ஒரு நல்ல சான்ஸு. டெய்லி காட்டுக்குள்ளேயே போய் டெய்லி ஆடுகளே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இப்போ திடீர்னு நாட்டுக்குள்ளே வந்துட்டார். இப்போ இங்கே யுத்தம் நடக்குது, இங்கே பெலிஸ்தியர் நிற்காங்க, இங்கே அண்ணன்மார் இஸ்ரேல் சேரெல்லாம் நிற்கிது. ஒரு நல்ல சான்ஸு, ஓடுறாரு, ஆர்வமாக பார்க்குறாரு. என்னைக்கு இந்த சான்ஸ் கிடைக்கும், இன்றைக்கி தானே கிடச்சிருக்கு, விடக்கூடாது, நல்லா பார்ப்போம், நல்லா என்ஜாய் பண்ணுவோம், ஓடுறாரு, ஆர்வமாக இருக்கிறாரு. அவருக்கு வாழ்க்கையில் உயர வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும்ங்கிற ஆசை இருக்கிறது என்பதிலிருந்து தெரியுது. உற்சாகமான ஆவி உடையவர் என்பது தெரியுது. கிடைக்கிற சான்ஸை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருக்குது. இதெல்லாம் வாலிபர்களாகி நமக்குள்ளே இருக்கிறதா? புதிதாக ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது, ஒன்றை பார்க்க வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அது என்னங்கிறதுல நல்லா பார்க்கணும். பார்லிமெண்ட்டில் சட்டமன்றத்தில் போய் என்ன நடக்குது, அசம்பிளியில் போய் என்ன நடக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. இதேமாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகும்போது வாலிபர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி பெரிய பெரிய ஃபேக்ட்ரிக்கெலாம் போகும்போது ஓடி போய் பார்த்து, கார் கம்பெனிக்கெலாம் பார்த்து இது எப்படி தயாரிக்கப்படுகிறது அது ஆர்வமாக பார்க்கணும். கடைமுறைக்கு அல்ல, வெறுப்பாக அல்ல. அது நம்ம ஆசையாக நம்ம பார்க்க வேண்டும், உற்சாகத்தோடு இருக்க வேண்டும். இதில் உள்ள ரகசியங்கள் என்னன்னு சொல்லி கற்றுக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். எப்படி இவ்வளோ பெரிய சேனைகள் வந்திருக்குது, எப்படி இவ்வளோ பெரிய வீட்டை கட்டியிருக்கிறாங்க, எல்லாத்தையும் நான் கற்றுக்கொள்ள ஆசைப்பட வேண்டும். தாவீதுக்குள்ள இருந்து அந்த ஆர்வத்தை நான் மிகவும் பாராட்டுகிறேன். ஓடி போகிற எல்லாத்தையும் பார்க்குறாரு, ஓடி போகிற அண்ணன்னு பார்த்தோன்னு ஓடுறாரு. எவ்வளவு ஒரு நல்ல ஒரு பழக்கம் அங்கே இருக்கிறது பார்த்தீர்களா? நாமும் அப்படியே உற்சாகமுடையவர்களாக இருப்போம். நம்ம அப்போ வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவோங்க. ஆர்வம் இல்லாமல் வாழாதீங்க. வெந்தது திம்பம் விதி வந்த சாவும் நினைக்காதீங்க. உற்சாகமாக இருங்க, ஓடி உழைங்க. புதிய காரியங்களை காணும் பொழுது, புதிய நபர்களை பார்க்கும் பொழுது, புதிய இடங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுங்க. எனக்கு முடி வெட்டி விடுறவர் வீட்டில் வெட்டி விடுவார். அப்பல்ல தம்பி ரொம்ப வருஷமாக அவர் தான் எனக்கு வெட்டி என்று பேசிக்கிட்டே இருப்பார். அவர் 4 நாளாக நான் முடிய வெட்டுன்னு கூப்பிட்டே இருக்கிறேன், ஃபோனை எடுக்கலை. எங்கே போட்டுங்கம்மான்னு சொல்லி அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்தார். நான் சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தேன், மலேசியாவுக்கு போயிட்டு வந்தேன் 4 நாள். நான் பாராட்டினேன், ரொம்ப பாராட்டினேன். இதுக்குரியவர்களே, அவரை பாருங்கள், முடி வெட்டுற பிஸ்னஸ்லேயே இருக்கிறாரு. ஒரு சான்ஸ் கிடைச்சோன்னு 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உடனே கோலாலம்பூர் மலேசியாலாம் போயிட்டு வந்துட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட போகணும். போகிறது பெரிய விஷயம், ஆர்வமாக இருக்கணும். டூருக்கு போயிட்டு அழுதுட்டு இருக்கக்கூடாது. என்ன வாழ்க்கை, நிறைய பேருக்கு டூருக்கு போகும்போது வாமிட்டு வந்துடும், வெறுத்துருவாங்க. இல்லை கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் பயன்படுத்தணும். நம்மளுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது, அதை விட்டுட்டு என்னைக்காவது வெளியே போகிறக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அப்போ சந்தோஷமாக இருக்கணும். ட்ராவல் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்கணும். இடங்களை பார்த்துட்டு சந்தோஷமாக. தாவீது அப்படியாக விரைவாக ஓடி போனார் என்று காண்கிறோம். அடுத்தாப்பில் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தாவீது எல்லாம் மத்தியில் நிற்கும் போது தான் கோலியாத் வாரான். எல்லாரும் கேவலமாக ஏசுகிறான். பெரிய ராட்சதன், பெலிஸ்தர்களுடைய கதாநாயகன். அவனோட உயரத்தில் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருந்து, யாராவது என்ன ஒண்டி வாங்க, நான் தோத்துட்டோன்னா எல்லோரும் உங்களுக்கு அடிமையாக இருப்போம், நான் கொண்டுட்டேன்னா நீங்கள் எல்லாம் எங்களுக்கு அடிமையாக இருக்கணும், ஆய் போய் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான். எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. ராஜாவிலிருந்து அப்னர் படைத்தளபதியிலிருந்து கடைநிலை சோல்ஜர் இராணுவ வீரர் வரைக்கும் எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. கோலியாத் சொல்லி சிரிக்காரு. அப்படியே இஸ்ரவேலை நிந்திக்கிறான். பயங்கர ஒரு எதிரியாக நிற்கிறான். இந்த காட்சியை பார்க்குறதுக்கு தாவீதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. வேகமாக ஓடி நிற்கும் பொழுது தான் இந்த காட்சி நடக்குது. தாவீதை அவன் கணக்கிலே வைக்கல. அவன் அங்கேருந்து இஸ்ரேலுக்கு கேம்ப் முன்னால் இப்படி பேசணுன்னு எல்லாம் பயந்து ஓடுறாங்க. ஒரே குழப்பமாக ஏற்படுது. இதை தாவீது பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. பிரியத்துக்குரியவர்களே, இதுதான் கடவுளுடைய செயல். இவ்வளோ தூரம் அப்பா அனுப்பி விடுறாரு, இவர் உள்ளே போகிறாரு, ஃபாஸ்ட்டாக இருக்கார், எல்லாம் ஆர்வமாக பார்த்துட்ருக்காரு. இது தாவீதை பொறுத்தது. ஆனால் இப்பொழுது கோலியாத் வருகிறான். இது கர்த்தராலே உண்டாகினது. கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சமய காரியங்கள் சந்தர்ப்பங்கள்லாம் வாய்க்கும்படியாக கைகூடும்படியாக செய்வார். என்ன நோக்கத்தோடு நம்மை படைத்தாரோ அந்த நோக்கங்கள் அந்த ஏற்ற காலம் வரும்பொழுது நிறைவேறும்படியாக செய்வார். தாவீதை எதற்கு அபிஷேகித்தாரோ, தாயின் கருவில் தெரிந்து கொண்டாரோ, அந்த காலங்கள் நிறைவேறுகிற அந்த நேரம் வருவதை காண்கிறோம். கோலியாத் வராரு. இந்த கோலியாத்தை தாவீது வீழ்த்தணுங்கிறது தான் கர்த்தருடைய சித்தம். வேறு யாராலும் வீழ்த்த முடியல. எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. இவர் பார்க்குறாரு, என்னடா இவன் இவ்வளோ பெருசாக இருந்தது இப்படி பேசுகிறான், இஸ்ரவேல் ஜனங்கள் வீரர்கள் அப்படி ஓடுறாங்களா, அதுக்கு அதிர்ச்சி அடைகிறாரு தாவீது. உங்களுக்கு எங்கே ஆண்டவர் கூட்டு போகணுமோ அங்கே கூட்டு போகும்போது நான் சொன்ன இந்த குணநலங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்குன்னா காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும்படியாக, சமய சந்தர்ப்பங்கள் வாய்க்கும்படியாக, உங்களை குறிச்சிருக்கிற தேவ திட்டங்கள் நிறைவேறும்படியாக, இதற்காக ஆண்டவர் உங்களை அழைத்தாரோ அந்த நோக்கங்கள் நிறைவேறும்படியான சூழ்நிலைகளை உண்டாக்கி கொடுப்பார்.
ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டார். அவர் உங்களை குறித்து என்னை குறித்து பெரிய திட்டங்கள் வைத்திருக்கிறார். காலங்கள் வரும் பொழுது அந்தந்த நபர்களை நாம் சந்திக்கும்படியாக, எப்படி யோசேப்பு சிறைச்சாலையிலே பானபாத்திரக்காரனை சந்தித்து சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னதன் மூலமாக அரண்மனைக்கான வாசலில் திறக்கப்பட்டதோ, பார்வோன் ராஜா சொப்பனத்தை காண்கிற பொழுது அது யாருக்கும் அர்த்தம் சொல்ல முடியாதனால யோசேப்பு அழைக்கப்பட்டாரோ, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த காலங்கள் வரும்படியாக, அந்த காலங்கள் நிறைவேறும்படியாக ஏற்ற நேரம் வரும்பொழுது ஆண்டவர் செய்வார். அப்போது இப்படி சொல்லிட்டவன் போனவுடனே ஒரு கொட்டடிச்சுட்டு வந்து சொல்கிறான், பார்த்தீங்களா இஸ்ரேல் இப்படி ஒருத்தர் நிந்திச்சுட்டு போகிறான், இவனை யாராவது கொண்டு போட்டுட்டாங்க, நம்ம சார்பாக இஸ்ரேல் சார்பாக போய் கொண்டு போட்டாங்கன்னா ராஜா தன் மகளையே அந்த வாலிபனுக்கு கட்டி கொடுப்பாரு, சர்வ மானியம் தகப்பன் குடும்பத்துக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொட்டடிச்சுட்டே போகிறார். இதை தாவீது கேட்குறார். ஒரு பக்கம் எதிரியை பார்க்குறார், இன்னொரு பக்கம் அறிவிப்பு, ஐயா உங்களுக்கு ராஜாவுடைய பிள்ளையை மகளை கல்யாணம் பண்ணிக்கிடலாம், சர்வ மானியம் கிடைக்கும், யாராவது போங்க சண்டை போடுங்க, இந்த ஆளை வீழ்த்துங்கன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட். சால் வாஸ் நாட் ஏபிள் டு கில் தட் பெலிஸ்டைன். ராஜாவால் கொல்ல முடியல, யாரையும் கொல்ல முடியல. ஆனால் அவர் உருப்படியாக ஒரு காரியத்தை செய்கிறார். கொட்டடிச்சு போய் சொல்லி எப்படியாவது வீழ்த்துனா இதெல்லாம் நான் தருவேன். ராஜா இஸ் டூயிங் சம்திங் as the king. தன்னால் செய்ய முடியலனா கூட இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து யாராவது செய்யுங்க, நான் உங்களுக்கு சர்வ மானியம் தாரேன். சவுல் ராஜாட்ட பாராட்ட முடிகிற ஒரே ஒரு காரியம் இதுதான். நீங்கள் நான் செய்ய முடியல, நீங்கள் யாராவது செய்யுங்க, உங்களை நான் என்கரேஜ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, அவர் வாழ்நாளே செய்த உருப்படியான காரியம் அது ஒன்று தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் முதல்ல யுத்தம் போனார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல ஃப்ரெஷ்ஷாக போய் வெற்றி வாங்கி கொடுத்தார். ஆனால் அதுக்கப்புறம் நீண்ட காலத்தில் பார்க்கும்போது தான் உருப்படியான காரியம். நம்மளால் செய்ய முடியட்டா கூட யார் செய்கிறாங்களோ, ஊழியம் செய்கிறாங்களோ அவங்கள ஊக்குவிப்போம். நம்மளால் ஊழியம் செய்ய முடியல, ஒரு பெரிய கூட்டத்தை கூட்ட முடியல, எல்லாருக்கும் சாப்பாடு போட முடியல, பெரிய கட்டடங்களை கட்ட முடியல, யாராவது ஊழியக்காரங்க செய்கிறாங்கன்னா அவங்கள நம்ம ஊக்குவிப்போம், நல்லா செய்யுங்கன்னு சொல்லி சொல்லுவோம், என்கரேஜ் பண்ணுவோம், கல்லை தூக்கி வீசுவோம், இடித்து போடுவோம், கடப்பாறை வச்சு இடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஊக்குவிக்கிறவர்களாக இருக்கணும். பெரிய நம்மளால் செய்ய முடியாத இன்னொருத்தர் செய்யும் பொழுது அவங்கள கைத்தட்டணும், பாராட்டணும், இன்னும் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லணும். பிள்ளைகள் அவர்கள் நல்லா படிக்கிறதுக்கு நீ இப்போ ஃபஸ்ட் வந்துட்டேன்னா உனக்கு நான் இதை செய்வேன் அதை செய்வேன், ஊக்குவிக்கணும். ஊழியம் செய்கிறவரில் ஊக்குவிக்கணும். ஐயா நீங்கள் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் காசு கொடுக்குறேன், இதை நான் கட்டி கொடுத்துட்றேன், ஊக்குவிக்கணும். அதை தான் சவுல் ராஜா செய்தார். சவுல் ராஜா கையாளாகாத ஒரு ராஜாவாக இங்கே இருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல அவர் ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார். இது தாவீதை இன்னமும் ஊக்குவித்தது. உடனே இந்த பெலிஸ்தீன் எம்மாத்திரம் நான் போகிறேன், சண்டை போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல அவர் அனௌன்ஸ் பண்ணுறார். இம்மிடியட்லி அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்ட மாத்திரம் ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்குறார். ஒரு சான்ஸ் வந்தவுடனே ஓகே நான் வாரேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கேட்ச் பண்ணிக்கிறார் பார்த்தீங்களா. ஆப்பர்ச்சுனிட்டி நெவர் நாக்ஸ் ட்வைஸ். தன்னை நோக்கி ஒரு கேட்ச் வந்தோன்னே அதை அப்படி பிடிச்சிக்கிறாரு, விட மாட்டேங்கிறாரு. ஏமாத்திரம் இவன் ஹூ இஸ் திஸ், நான் வாரேன், நான் சண்டை போடுறேன். உடனே அவர் முன்னால் வராரு. 40 நாளாக இவன் வந்து இப்படி மிரட்டும் போது ஒருத்தரும் வர மாட்டேங்கிறாங்க. அப்போ தான் வந்திருக்கிறாரு, அப்போ தான் அங்கே நிற்கிறாரு, அப்போ தான் கோலியத்தை பார்க்குறாரு, அப்போ தான் ராஜா அனௌன்ஸ் பண்ணுறாரு. உடனே நான் வாரேன் அப்படின்னு சொல்லி உடனே ஒப்பு கொடுக்குறாரு. இதாங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய தலைவர்கள் எழும்புவதற்கான காரணம். ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா கூட உடனே அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த இடத்துக்கு அண்ணங்காரர் வராரு. வந்த உடனே உன் அகங்காரத்தை எனக்கு தெரியாதா, நீ உன் வேலையை விட்டுங்க ஓடி வந்திருக்க, உன் ஆட்டுக்குட்டியெல்லாம் விட்டுட்டு வந்த, கொஞ்சம் ஆட்டை விட்டு நீ வந்திருக்க எனக்கு தெரியாதா, நீ எவ்வளோ மோசமான இங்கே என்ன உனக்கு பேச்சு, நீ ஓடிப்போ, சாமானை கொடுத்துட்டு இல்லை ஓடிப்போன்னு சொல்லி எல்லாரும் மத்தியிலும் அப்படியே அண்ணன் அங்கே எல்லாரும் மத்தியிலும் அங்கே மூத்த சகோதரன் எலியாப்பு வந்து கேவலமாக பேசுவதை பார்க்குறோம். அண்ணன் யாருக்கு பண்டம் கொடுக்க வந்திருக்காரோ அவரே கேவலமாக ஏசுறாரு. பெரிய வெற்றியை அடையணும்னா, பெரிய உயரத்துக்கு போனால் இதே மாதிரி ஆட்கள் எல்லாம் கேவலமாக பேசுகிறத பெருசாக எடுக்கக்கூடாது. தாவீது இதெல்லாம் பெருசாகவே எடுக்கல. டக்குன்னு அடுத்த ஆள்கிட்ட கேட்டு என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போகிறார். அப்படி வாழ்க்கையிலே இந்த மாதிரியான இடர்பாடுகள் வரதான் செய்யும். நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணும்படியாக ஒரு சிலர் பேச தான் செய்வாங்க. நம்ம கேரக்டரை கேவலமாக பேசுவாங்க. நீ எவ்வளோ அந்த வசனத்தை வாசிக்கும்படியாக விரும்புகிறேன் பாருங்க. அது என்ன சொல்கிறார் பாருங்க. நீ இங்கே வந்தது என்ன, வனாந்திரத்தில் அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய், யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய், உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். 28வது வசனம் அப்படி சொல்லுது. உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் உன் துணிகரத்தையும் என்னெல்லாமோ சொல்லி திட்டுறான் அந்த அண்ணன் எலியாப் அண்ணன். தம்பி வந்திருக்காரு, இவ்வளோ எந்தூசியாஸ்டாக இருக்கார், நான் பாராட்டணும், ஆனால் கேவலமாக எல்லார் மத்தியிலையும் பேசுகிறார். என் அருமையான பிரியத்துக்குரியவர்களே,
தயவுசெய்து யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணும்படியாக நம்ம பேச வேண்டாம். வாயில் அதிகாரம் இருக்குது, நாக்கில் அதிகாரம் இருக்குது. அதுக்காக மன உடையும்படியா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, உன் அகங்காரத்தை தெரியாதா, உன் மனசு எனக்கு தெரியாதா, நீ யாருன்னு தெரியாதா, பேச வேண்டாம். அங்கே தாவீது அப்படியாக சொன்ன உடனே அது பொருட்டாவே எடுக்கல, டக்குன்னு அங்கே அடுத்த ஆள்கிட்ட பேச ஆரம்பித்தார். இந்த மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு வேண்டும். அவர் சொல்கிறார், நாங்கள் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் கிடையாதா? உண்டு, நாங்கள் அப்பா அனுப்புறதுனால தான் வந்திருக்கேன். அதை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ராஜா இதை கேள்விப்பட்டு, யார்ப்பா நீ வா, நீ போறியானு, நான் போகிறேன்னு சொல்லி போய் ஒரே கல்லினாலே அந்த கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேலில் ஒரு பெரிய சந்தோஷத்தை குட்டி தாவீது கொண்டு வந்தார். இஸ்ரவேலின் கதாநாயகனாக மாறினார். அரண்மனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மிக பிரபலமான மனிதனாய் மாறினார். அதுக்கு காரணம் நான் சொன்ன காரணிகள் தான். கீழ்ப்படிதல். முதல்ல அப்பா சொன்னது கீழ்ப்படிஞ்சங்க வந்ததுனால தான், உற்சாகமாக இருந்ததுனால தான். அவர் எந்தூசியாஸ்டிக்காக இருந்து எல்லாத்தையும் புதிதான காரியங்களை ஆர்வத்தோடு பார்த்து கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டது தான். அந்த அனௌன்ஸ்மெண்ட் அங்கே வந்த உடனே அவர் நான் போகிறேன்னு உடனே அந்த சான்ஸை பிடிச்சிக்கிட்டது. நிறைய பேர் சான்ஸ் வரும்போது பிடிக்கவே மாட்டாங்க. வேலை கிடைக்கும் போது வேண்டாம் வேண்டான்றவாங்க. பொண்ணு மாப்பிள்ளை வந்துக்கிட்டே இருக்கும், வேண்டாம் வேண்டாம்மா. கடைசியில் ஒரு வயசில் வராது, அப்போ வருத்தப்படுவாங்க. நான் அன்றைக்கி அது சரின்னு சொல்லியிருக்கலாமே, என்ன பிரயோஜனம்? முதல்ல வரும்பொழுது ஓகேன்னு சொல்லலை, அப்போ வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ வருத்தப்பட்டேன் நான் போதும். அதே மாதிரி அண்ணவங்க சொந்த அண்ணனை கேவலமாக பேசும்போது அது மைண்டே பண்ணாமல் போனார். அதனால தான் அவர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். கோலியாத்தை வீழ்த்தினார். இஸ்ரவேலின் கதாநாயகனாக மாறினார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவோமா? அப்பா பிதாவே, அருமையான அந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட கத்தாவே, அருமையான ஒரு சத்தியத்தை கேட்க கத்தாவே நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க. அதற்காக சோத்திரம் 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 சோத்திரம். இது வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சகலத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறீர். தாவீது காரியங்கள் கைகூடி வரும்படியாக, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வாய்க்கும்படியாக கோலியாத்தை அனுப்பி என் மகளை உனக்கு தருவேன்னு சொல்லி ராஜா அறிவிக்க சட்டச்ச சந்தர்ப்பத்தை உடனே பயன்படுத்தி கோலியாத்தை வீழ்த்த ஆண்டவரை நீங்கள் உதவி செய்தீங்க. இந்த தாவீது வாழ்க்கையில் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள கத்திரிங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இது நாளில் கூட இந்த வார்த்தையை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அவருடைய கண்ணீரை தொடங்கப்பா, அவங்களுடைய கண்ணீரை தொடங்க. வியாதியை நீக்குங்கப்பா. வியாதி எல்லாருக்கும் வருகிறது. வியாதி வந்த பிறகு மருத்துவத்தினால கொஞ்சம் சுகம் கிடைக்குது. சுகம் கிடைக்க முடியாத வியாதிகள், பலகீனங்கள் எவ்வளோ இருக்குதுப்பா. நீங்கள் தான் மனமிறங்கி வியாதியஸ்தர்களுக்கு இறங்கி இழந்து போன பழைய பலனை கொடுத்து அவர்களை உற்சாகமாக வாழ வைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கட்டிகளும் பொண்களும் நோய் தொற்றுகளும் கிருமிகளும் மறைந்து பழையபடி அவர்கள் முழு பலத்தோடு எழும்ப உதவி செய்யும். ஆஸ்பத்திரியில் இருப்பவர் சுகம் பெற்று பத்திரமாய் வீடு திரும்பட்டும். தகப்பனே, விபத்தை சந்தித்து உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் மனம் இறங்கும். என்ன பாவம், என்ன சாவு இருந்தாலும் மன்னியும். என்ன பிசாசின் கிரியைகள், செய்வனைகள், ஏவல்கள், மந்திரவாதங்கள் இருந்தாலும் அழிந்து போகும்படியாய் செய்யும். உடைய பிள்ளைகளை உயர்த்தியருளும். இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே, வேலை இல்லை, வருமானம் இல்லை, கடன்களை திருப்பி செலுத்த முடியவில்லை, எப்படி வாழ வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லையே, என்னை நெருக்குகிறார்களே, ஐயோ எங்கே ஓடி போயிடட்டுமா, செத்து போயிடட்டுமா, ஐயோ குடும்பமாக சூசைட் பண்ணிடட்டுமான்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இறங்கி கடன்களை அடைத்து அவர்கள் சுகமாய் வாழ உதவி செய்யுங்க. இந்த நாளில் தகப்பனே, ஆண்டவரே, வயதானவர்கள் கீழே விழுந்து விடக்கூடாது என்று சொல்லி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். வயதான காலத்தில் எல்லாவற்றையும் கடந்து போக வல்லமையை தாருங்க. ஆண்டவரை தோத்திர வாலிபர்கள் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்காங்க, ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்காங்க. அவர்களை சந்தியும். ஒரு வாலிப சேனை உமக்காக எழும்பும்படியை செய்யும். ஆண்டவரே, வேலை இல்லாதவர்களுக்காக, வருமானம் இல்லாதவர்களுக்காய், சொந்த வீடு இல்லாதவர்களுக்காய், கவர்மெண்ட் ஜாபுக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக, திருமணம் குழந்தை இல்லையே என்று காத்திருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும். இந்த வீடு விற்காதா, இந்த நிலம் விற்காதா, இந்த நிலத்தை நான் வாங்க முடியாதா, இந்த வீட்டை வாங்க முடியாதா, எனக்கு லோன் கிடைக்காதா, வீசா கிடைக்காதா, அவனுடைய கண்களில் தயவு கிடைக்காதா, விலை குறைஞ்சி கிடைக்காதா எல்லாம் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க. ராஜாக்களுக்கு முன்பாய் கொண்டு போய் நிறுத்துங்க. உலகம் முழுவதும் அத்தனை நாடுகளையும் எங்கள் தாய் திருநாட்டையும் ஆசீர்வதிங்க. அனைத்து மக்களையும், முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. நாசரேத் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற ஆண்டவரை அடைக்கலான்குரிய முதியோர் இல்லத்தை காணிக்கையினாலும் ஜெபத்தினாலும் தாங்கிற அநேக நல்ல உள்ளங்களை ஆசீர்வதியும். இன்னும் அநேக இடங்கள் உண்டு. அநேக முதியோர்களை அழைத்து கொண்டு வாருங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் முழுவதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னமும் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.